Hi friends, welcome to Uma's Creative World. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்னதுன்னா ஆலு மட்டர் சப்ஜி. இந்த சப்ஜி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு வாங்க பார்க்கலாம். 3 உருளைக்கிழங்க கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 2 வெங்காயத்தை ஃபைனா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 கப் பச்சை பட்டாணி, 1 தக்காளி ஃபைனா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இதுதான் தேவையான பொருட்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ண போறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா சாட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு ஆட் பண்ண போறோம். இந்த பேஸ்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ண போறோம். தக்காளி ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டாணியை ஆட் பண்ண போறோம். அது கூடயே நான் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ண போறேன். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ண விடுங்க. இதை வந்து நான் ஒரு லிட்டை வச்சு கவர் பண்ணி குக் பண்ண போறேன். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ லிட்டை ஓபன் பண்ணி பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் ஓரளவுக்கு குக் ஆயிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா எல்லாம் ஆட் பண்ண போறோம். கரம் மசாலாவை தவிர மிச்சம் எல்லாம் ஆட் பண்ணிருங்க. மசாலா ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ண போறோம். சால்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும். இப்போ நான் இதுல வந்து 1/2 கப் தண்ணி ஆட் பண்ண போறேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு லிட்டை வச்சு கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண போறோம். 5 மினிட்ஸ் ஆயிருச்சு. இப்போ லிட்டை ஓபன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெய் நல்லா செப்பரேட் ஆகி டிஷ் வந்து நல்லா ரெடி ஆயிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க கரம் மசாலா பவுடரை வந்து ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணிட்டு சால்ட் ஏதாவது தேவையான இப்போமே நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சால்ட் செக் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு 1/2 கப், மொத்தமா 1 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிட்டு ஒரு லிட்டை வச்சு கவர் பண்ணி இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிருங்க. 5 மினிட்ஸ் ஆயிருச்சு. இப்போ லிட்டை ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஆலு மட்டர் சப்ஜி வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா செப்பரேட் ஆகி வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆலு மட்டர் சப்ஜியை நான் ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இந்த சப்ஜியை நீங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து சப்பாத்தி ரைஸுக்கு சைடிஷா கூட நீங்க சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இதெல்லாம் நீங்க காலிஃப்ளவர் கேப்சிகம்லாம் போட்டு கூட நீங்க இந்த சப்ஜியை ரெடி பண்ணலாம். இந்த ரெசிபியை நீங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ரெசிபிக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை.